ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய இங்கேருந்து கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம். அமெரிக்காவில் ஜோர்ஜியா அட்லாண்டாவில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அமெரிக்கா ஜோர்ஜியாவில் இருக்கிற ஹிந்து டெம்பிளை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். பாருங்க, இதுதான் ஜோர்ஜியாவில் அட்லாண்டாவில் இருக்கிற ஹிந்து டெம்பிள். அது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோபுரம் விஷ்ணு கோயில். அப்படியே நான் இந்தியாவில் பக்கத்தில் காட்டுறேன், சிவன் கோயிலும் இருக்குது, அதையும் பாருங்க. அப்படியே இந்தியாவில் பாருங்கள், இது சிவன் கோயில். சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் பக்கத்தில் கட்டி இருக்குது. ஆனால் அப்படியே கண்டினியூ பாருங்கள். நான் இதை சுற்றி காட்டிட்டு இந்த வரலாறையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்படியே வீடியோ கண்டினியூ பார்த்து கொண்டிருங்க. இது பாருங்கள், இது ஓமம் வளர்க்குறக்காண்டி ஒரு பெரிய ஒரு இது ஒன்று போட்டிருக்கு, அதைத்தான் பார்க்குறீங்க. இது விசேட தினங்கள், விசேட பூசை என்று சொன்னால் இதில் தான் நடக்கும். ஓகே, நாங்கள் இப்போ இந்த ஹிந்து டெம்பிள் இந்த வரலாறை பார்ப்போம். இது ஜோர்ஜியாவில் ட்ரிவேடர் என்ற இடத்துல தான் இருக்குது. அட்லாண்டாவில் ட்ரிவேடர் என்ற இடத்துல இருக்குது. இது 1984 அக்டோபர் 19 தான் இது கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது இந்த பாண்டிய பேரரசின் கோயில் கட்டிடக்கலைக்கு ஒத்த நெருக்கமாக போகிறதுன்னும் இந்த ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்கணும். ஆனால் 1990 இது முழுசாக கட்டி முடிச்சிருக்கணும். தென்னிந்தியாவில் உள்ள அந்த திருமலை திருப்பதி கோயிலின் ஒரு பழமையான கோவில் மாதிரி அதின் வடிவமைப்பில் தான் இதில் விஷ்ணு கோயில் உண்டும், சிவா டெம்பிள் உண்டும், இந்த சிவன் கோவில் உண்டும் கட்டியிருக்கணும். மற்ற அமெரிக்காவில் இருக்கிற 10 கோவில்களில் இந்த கோயில்களில் 10வது இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. நிறைய ஆக்கள் இங்கே வெறுவினம். இதில் பாருங்கள், மாதுளை கன்று நட்டு பாருங்கள், நல்லா பூ பூத்துருக்கு. இதில் ஒவ்வொரு வருஷம் காய்க்கிறது. நாங்கள் லாஸ்ட் இயரும் பார்த்துறாங்க, நிறைய காய் இருந்தது. அப்படியே சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கோயிலை சுற்றி. இதில் பாருங்கள், வாழைக்குட்டி நட்டுருக்கு. இது இப்போத்தான் எல்லாமே திருத்த வேலை பணிகள் நடந்தது. வெளியில எல்லாம் பூச்செல்லாம் பூசி பாருங்க, நல்ல பூச்சி வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போத்தான் முடிஞ்சது. பின்னுக்கு இந்த பில்டிங் கீழே தான் அந்த சிற்றுண்டி சாலை இருக்கு, ரெஸ்டாரண்ட். கோயிலுக்கு வராக்கள் சாட்டர்டே சண்டேல நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்தால் இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்போ அதில் சாப்பிட்டு போகலாம். இதில் பாருங்க, ஆப்பிள் நட்டு காய்ச்சிருக்குது பாருங்க. சின்ன ஆப்பிள்லாம் பாருங்க காய்ச்சிட்டு. பாப்பம் என்னென்ன பழமரக்கன்று நட்டுருக்கன்று சொல்லி. இது ஆப்பிள். இந்தியாவில் பாருங்க, இது மாதுளை. இதில் பாருங்க, பீச் மரம் நட்டு பாருங்க, எல்லாமே பழுத்துட்டு நல்ல பழத்தோடு இருக்குது. எங்களை விட்டையும் இருக்குது, காயோட தான் இருக்குது, இன்னும் பழக்கல. இது நல்லா பழுத்துட்டுது பாருங்க. இவ்வளோ காயண்டு மரம் சின்ன தான் இருக்குது பாருங்க, இவ்வளோ காயண்டு சொல்லி.
இங்கே வந்து ஆப்பிள், பீச், பியர்ஸ் அதுகள் வந்து இப்போ வந்து நல்ல காய் சீசன். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் தோட்டத்துக்கு போனால் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து பாருங்க, இதுவும் நல்ல ஒரு பழம்தான். இது வந்து செம டேஸ்டாக இருக்குது. நல்ல முத்தினா நான் உங்களுக்கு இங்கே வருவேன் தானே, பிறகு காய்ச்சி முத்தி முடிய நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். பாருங்க, இதுவும் வந்து எங்கட விட்டு நட்டுருக்குறோம். இப்போ இந்த முறை காய்க்க இல்லை, நெக்ஸ்ட் இயர் காய்க்குமென்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க நல்ல பீச்சோட நல்ல காயோட கிடக்கு பாருங்க. இதில் பாருங்க ரோஸ் வந்து எப்படி பூத்துருக்குண்டு பாருங்க. நல்ல மஞ்சள் ரோஸ் எப்படி இருக்குண்டு பாருங்க. அவங்களுக்கு கிட்ட சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல மஞ்சள் ரோஸ். இங்கே வந்து ரோஸ் வந்து வேறு நார்மலாக வேறு இங்கே குளிர் நாடுகளில் வந்து ரோஸா வந்து நல்லாவே வேறு. அப்போ நான் வந்து இதில் முன்னே கேட்டேன், நான் உள்ளுக்கு வந்து டெம்பிள் எடுத்து காட்டலாமுண்டு. அப்போ அவைய சொன்னவர்கள் என்னென்றா உள்ளுக்கு வந்து எடுக்க இயலாது, ஆனால் நீங்கள் வெளியில் வந்து எடுத்து போடுங்கன்னு சொன்னவர்கள். அதுதான் நான் வெளியில் எடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, இதுதான் கோயிலை சுற்றி பாருங்க. இது வந்து சிவன் கோயில், இது வந்து விஷ்ணு கோயில். இஞ்சால பாருங்க, இதுதான் வந்து சிவன் கோயில். அப்படியே கீழே பாருங்க மரங்கள் எல்லாம் நிறைய நட்டுருக்கு. இதில் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டினேன் ஆப்பிள், அங்கால பீச், பியர்ஸ் எல்லாமே நட்டுருக்குறாங்க. அப்படியே நான் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இருக்கா காட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ நிறைவு செய்வோம். இதில் பாருங்க, இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு அதே மாதிரி காட்டுறேன். இதில் பாருங்க, பின்னுக்கு வந்து இருக்கிற பில்டிங் வந்து ஐயர் மேஜிக்கு கட்டப்பட்ட ஒரு இதுதான் பாருங்க. இதில் எவ்வளோ கார் பார்க்கிங் இருக்குது, கார் விடுறதுக்கு. பெரிய திருவிழான்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே கார் நிற்கும். இன்றைக்கு வந்து கிழமை நாளண்டபடியாக ஆட்கள் இல்லை, சாட்டர்டே சண்டேல தான் இங்கே கூடுதல் ஆட்கள் வருவாங்க. அப்படியே இதை ஒரு முன்பக்கத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு பாருங்க. இதில் மரங்கள் நிறைய கல்லெல்லாம் அடுக்கி இருக்கு, வடிவாக இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, இது வந்து தான் கோயிலை சுற்றி நான் காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து கல்லுகள் எல்லாம் அடுக்கி நல்ல டிசைனாக இருக்குது பாருங்க. இப்போ இன்றைக்கு வந்து கிழமை நாளன்று சொன்னோடைய ஆக்கள் குறைவு நாங்கள் வந்தாங்க. அப்போ சாட்டர்டே சண்டேலேன்னு சொன்னால் ஒரு நிறைய பேர் வருவாங்க. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அமெரிக்காவில் வந்து இப்படி பெரிய கோயில் இருக்குதாண்டு. இங்கே வந்து ஜோர்ஜியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டெம்பிள் இருக்குது. இதுதான் வந்து பெருசு. மற்ற டெம்பிள்களும் பெருசு. நான் உங்களுக்கு அதையும் முடிஞ்சால் இந்த வீடியோவில் காட்டுறேன், இல்லாட்டி பிறகு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன். பாருங்க எப்படி பூ ஒன்று பூத்துருக்கு, சூப்பராக இருக்கு. இது வந்து கூடுதலாக வெளிநாடுகளில் தான் இந்த பூ இருக்குது. பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது படியால் அப்படியே போய் இதுதான் போகிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க அழகாக இருக்குது. இப்போ வந்து வர்ணம் வந்து பூசினவங்க பூச்சி வேலிகள் எல்லாம் இப்போ தான் நடந்தது. நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். பாய்.